ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து டி நகர் சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். அதாவது பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோர் சொல்லுவாங்களா, பனங்கல் பார்க்கில் இருக்குல்ல, அந்த சரவணா ஸ்டோருக்கு. அங்கே வந்து ரூ. 100க்குள்ள வந்து நிறைய வந்து பொருள்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதில் வந்து இந்த பாக்ஸ் வாங்கினேன். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டோட இருக்குது. நல்லா சர்டியாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பிளாஸ்டிக்கு. நான் வந்து இந்த ஜுவல்லரி எல்லாம் வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஜுவல்லரி மட்டும் இல்லை, எதுனா வச்சுக்கலாம். நம்ம வந்து கிச்சனில் கூட நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி மசாலாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பிரிஞ்சி இலை அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஸ்பூன்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்பூனுங்க, நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இந்த கொழுக்கட்டை இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஒன்லி இந்த மாதிரி ஜுவல்ஸ்க்கு தான், அந்த ஷூட்டிங்க்கு பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இது 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா நம்ம நல்லா அந்த நீட் பவுச்சில் வந்து வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த பாக்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹200 தான். நான் ஆக்சுவலாக வந்து ₹100 பொருள் தான், 99 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க அந்த பிரம்மாண்டமாக சரவணாவில். அதில் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பவுல் பார்த்திங்கன்னா, இந்த பவுல் செட்டு ஸ்பூனோடு இருக்குது பார்த்திங்களா, கரண்டியோட. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ₹99 தான். சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் அளவுக்கு அதில் நல்லா வந்து வாஷ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதில் சப்பாத்தி மாவு நம்ம போய் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது. இல்லை மாவு கூட நம்ம கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துட்டேன். ஒரு 3-4 டிசைன் இருந்து எனக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது. அதனால் நான் எடுத்துகிட்டேன். நல்லா திக்காக இருக்குது. இது ஸ்பூனும் ஓகேவாக இருக்குது. இந்த பவுல் மட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்களேன். நல்லா குழியாக நல்லா இருக்குது. ஒரு ₹99 தான். அதனால் பார்த்தோன்னே எடுத்துக்கிட்டேன் நான். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், ₹99 போட்டிருக்குது. இது என்ன செராமிக்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். செராமிக் பிளாஸ்டிக் தான். இது நல்லா இருக்குது. சரி, சும்மா வாஷிங் இந்த காய்கறியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வேணாம் அப்படின்னா நம்ம ஒரு காய்கறியெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலலாம் ஒன்றும் வராது. அதனால் நான் சென்னு வாங்கினேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸும் வந்து நான் ₹99 எடுத்து பார்த்தா 200 போட்டிருந்தது. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. 200க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இது பூலாம் செடியெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த தொட்டி வாங்கினேன். நான் அந்த செடி பேர் எனக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த அந்த செடி வைக்கிறதுக்காக அந்த தொட்டியை கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருந்த தொட்டி நான் என் சிஸ்டர்லாம் நானும் போகும்போது வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இன்னும் செடி வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் அது இன்னும் வைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெரிய செடி வைக்கிறதுக்காக வந்து பெரிய தொட்டி வேணும்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த தொட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 150 என்னோ சம்திங் தாங்க இந்த தொட்டியோட விலை. நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு, நல்ல பெரிய தொட்டி. இந்த நான் எடுத்துக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோவா உங்களுக்கு அது காமிக்க முடியல. வைடில் வச்சு எடுத்திருந்தா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதனால் காமிக்க முடியல. நான் அந்த செடி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜெக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஜெக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ₹99 தான். இந்த கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு, ப்ளூ கலரு. அந்த கலருக்காக நான் எடுத்தேன். சும்மா ஆல்ரெடி நான் வந்து டிமார்ட்டில் வாங்கின அந்த கிளாஸில் இருக்க ஜெக்கு நான் வச்சுருப்பேன். நீங்கள் நிறைய சமையல் நான் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சமையல் வீடியோலாம் போடும்போது. ஆனால் இதுவும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. சரி, எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து நான் இதை வாங்கிட்டு என் பையனுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு அவனுக்கு வந்து வேணும்னு சொன்னால் சரி, அவனுக்கு கொடுத்துட்டேன். அவள் வந்து எங்கள் மருமக வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. அவளுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. அவள் பார்த்தாலே எனக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்கு ஆண்டி, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் அவளுக்கு கொடுத்துட்டேன். இது நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், சூப்பராக இருக்க. பார்த்தா எங்கள் பெட்டோட இந்த கீழே போட்டிருக்க அந்த பெட்ஷீட் கலரும் இந்த கலரும் ஒன்றா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. ₹100 தாங்க. அதான் ₹99 தாங்க. நீங்கள் வேணால் யாராவது போனாங்கன்னா கூட நீங்கள் இந்த பிரம்மாண்டமாக சரவணாவுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ₹100க்கெலாம். சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து ₹100க்கு இதெல்லாம் ஒர்த்து தாங்க. நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப எந்த பிளாஸ்டிக் மாதிரி இந்த கண்ணாடி மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் கலராக இருக்குது சூப்பராக, ஒரே ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. அதுக்காக நான் இது ஒன்று வாங்கினேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் நான் என்ன வந்து நிறைய ஜெக்கு வாங்கினாலுமே நமக்கு வந்து இந்த லேடிஸுக்கெலாம் மட்டும் பார்த்து இந்த ₹100ன்னு ஒரு பொருள் போட்டால் மட்டும் வாங்கியே திரும்ப மாதிரி இருக்கும். நான் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ₹1000 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எது பார்த்தாலும் ₹100க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்ததுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி வாங்கிட்டு வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கே யாருக்குன்னா வந்து நல்லாயிருக்கு, நான் ₹100 தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஆள் நான்.
அதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வீட்டில் நான் கண்ணாடியில் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாரு. இந்த ஸ்பூன் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அது, நல்லா அந்த சர்டியாக நல்லா இருக்குது. இந்த ஸ்பூனு நல்லா திக்காக இருக்குது. ரூ. 23 ஸ்பூனு, ரூ. 28 ஒரு ஸ்பூன். இது பெரிய ஸ்பூனு, சின்னது ஒன்று இருக்குது. இது வந்து ரூ. 23. அது வுட்டில் கை பிடிக்கிற இடத்துல பாருங்கள், பிளாஸ்டிக்கில் நல்லா இருந்துச்சு, நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. சரி அது வாங்கினேன். இந்த பாருங்கள், இந்த தொட்டி ஒன்று வாங்கினேங்க. இந்த இதில் ஜன்னலெல்லாம் நம்ம மாட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தொட்டி ஒன்று வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 4 கலர் இருந்துச்சு. ரெட்டு, ப்ளூவு, எல்லோ, ஒயிட்டு, இந்த கலர் இருந்துச்சு. 4-5 கலர் தான் இருந்துச்சு. எனக்கு இந்த வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயும் நான் செடி வச்சுருக்கேன். மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 125 இன்னும் சம்திங் தாங்க, அவ்வளோதான் இருந்துச்சு இதோட விலை. எனக்கு இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ரொம்ப தெரியல, அதனால் சரியான விலை சொல்ல முடியல, சாரி. உங்களுக்கு நான் வந்து மேலே வந்து கொடுக்குற அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மேலே. இந்த தொட்டி ஒன்று வாங்கினேன், இந்த ஜெக்கு. இது வந்து தனியாக வாங்கினது, அந்த ரூ. 100 ஐட்டம்ஸில் வாங்கலை, தனியாக வாங்கினது தான் இந்த தொட்டியும். அந்த ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்ச பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியான ரேட்டு தான். இதுவும் தனி ரேட்டு தான். இந்த டம்ளரு ஷிப்பர் மாதிரி இருக்கும். அந்த டம்ளர் நல்லாயிருக்கு. இது வந்து ரூ. 223 இந்த டம்ளரு. நல்லா இருக்குது, திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. கிளாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த குவாலிட்டியாக இருந்துச்சு. காசுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓகேவாக இருந்தது எனக்கு. ரூ. 223 ஒர்த்து தான். பாருங்கள், நான் தொட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். பெண்டாக, அதாவது நம்ம அழுத்தினமா கொஞ்சம் அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா திக்காக இருந்துச்சு. இது வந்து இந்த ஜூஸு, இந்த மோர், அந்த மாதிரி வந்து நம்ம சப்ஜா வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா அதை ஃபுல்லாக நம்ம சப்ஜா தண்ணி குடிச்சோமா நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது இல்லையா. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகலாம். அதை கீழே கொட்டாதுன்னு நினைக்கிறேன். ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகும்போது ஓப்பன் ஆகாது, நல்லா அழுத்தமாக இருக்குது, ஓப்பன் ஆகாத மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. அதுக்காக சரி இது நல்லா இருக்குன்னு சொல்லி இது வாங்கினேன். பாட்டிலெலாம் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் சரி இது ஒன்றும் ஓகேவாக இருந்ததுன்னு வாங்கினேன். இந்த பவுல் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 83. ஆனால் பயங்கர திக்காக இருக்குது. மைக்ரோ ஓவன் சேஃப் தான் நினைக்கிறேன். இது நல்ல எல்லோ கலரில் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நம்ம வீடியோ பர்பஸ்க்காக தான் யூஸ் வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே எடுத்துட்டேன். க்ரீன் ஒன்று இருந்துச்சு, எல்லோ ஒன்று இருந்துச்சு, ஒயிட் ஒன்று இருந்துச்சு. எனக்கு எல்லோ தான், க்ரீன் பைத்தியம் உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் க்ரீன் எடுக்கல இந்த வாட்டி. எல்லோ தான் எடுத்தேன். எல்லோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலர் பவுல் காமிச்சிருப்பேன், அதனால் க்ரீன் எடுக்கலை, எல்லோ எடுத்தேன். இந்த வாட்டர் பாட்டிலும் பார்த்திங்கன்னா ₹99 தான். நல்லா 1 லிட்டர் வாட்டர் வந்து தாராளமாக பிடிக்கும். மேலே அந்த லிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, மற்றபடியே வந்து உள்ளே ஸ்டீலில் தான் இருக்கும். அது மட்டும் அதில் கொஞ்சம் மைனஸாக இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது, உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஸ்டீலில் இருக்குது. இந்த நேம் ஒன்று போட்டிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. அது வந்து நம்ம ஒரு டின்னர் கூட வச்சு கூட நம்ம துடைச்சிட்டா அது போயிடும். ஆனால் அது குழந்தைங்களுக்காக நல்லாயிருக்குமே சொல்லி தான் நான் வாங்கினேன். அந்த நேம் ஒன்று போட்டால் பசங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா, அதனால வாங்கினேன். இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டிலும் அந்த ஜெக் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கள் பையன் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு வேணும்னு சொல்லியிருந்தான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதனால் அவனுக்கு கொடுத்துட்டேன். அது வந்து அங்கே போயிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டில் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ₹99 இது ஓகேவான்றதை வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு சரி ஓகேன்னு சொல்லி டக்குன்னு எல்லாத்தையும் ₹100 பொருள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். இந்த மாதிரி இந்த நேம் போட்டிருந்துச்சு. சரி ஓகே, அது நம்ம துடைச்சிக்கலாம், அந்த டென்னர் போட்டு துடைச்சோமா போயிடும் அது, அதனால் சின்ன ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை சொன்னேன் இல்லைங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் எடுத்தேன். இது பெரிய ஸ்பூனு. இது அதுலேயே வந்து 2 பெரிய ஸ்பூனு. ரேட் வந்து ஒரு ₹3 ₹5 தான் வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பூன் வந்து சரி புதுசாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவுமே ப்ளூ ஒன்று, எல்லோ ஒன்றும், ரெட் கலர் ஒன்று வாங்கினேன். அது வந்து பீச் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த மாதிரி மாடலில் வந்து எங்கிட்ட ஸ்பூனே கிடையாது. இந்த மாதிரி ஹேண்டலில் வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை வுட்டோ இருக்க மாதிரி ஸ்பூன் எங்கிட்ட கிடையாது. நார்மல் ஸ்பூன் தான் இருக்கும் எங்கிட்ட. அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். பட் இந்த வாட்டி தான் இந்த மாதிரி வாங்கினேன். பெருசில் 2, சின்னதில் 2. நல்லா இருக்கு இல்லைங்களா, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க, அதனால் தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இந்த தொட்டி பாருங்களேன், இந்த தொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவில் மாட்டுறது தான், ஜன்னலில்.
இது வந்து 2 ஹேங்கர் மாதிரி இருக்குது. இதுவும் சூப்பரா இருக்குது. நம்ம வந்து செடி தான் வைக்கணும்னு கிடையாது. செடியும் வச்சுக்கலாம். வந்து எங்கள் வீட்டில் வந்து விண்டோவில் வந்து மாட்ட முடியாது. ஏன் என்ன காரணம்னா, நான் வந்து கொசு வலை போட்டிருக்கிறதுனால வந்து விண்டோவில் மாட்ட முடியாத ஒரு மைனஸ் எங்கள் வீட்டில். இங்கே கொசு வந்து நம்ம பிடுங்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா, கொசு வலை வந்து ஃபுல்லாக எல்லா ஜன்னலுக்கும் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இங்கே வந்து விண்டோவில் மாட்ட முடியாது. விண்டோவில் மாட்டுறவங்களுக்கு வந்து நம்ம இது மட்டும் இல்லை, பாருங்கள், வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி இந்த டம்ளர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாட்டர் பாட்டிலாம் வச்சுக்கலாம். இல்லை எனி ஒன் மல்டி பர்பஸ் தான், நம்ம இஷ்டம் தான், நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். எது வேணால் வச்சுக்கலாம். செடி வேணும்னா செடி வந்து வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் நம்ம ஜன்னல் இருந்துச்சுன்னா அந்த ஜன்னலில் மாட்டி வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா வெளிச்சத்தோடு வீட்டுக்குள்ளே இருந்துச்சா அங்கேயும் மாட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் மட்டும் அது செய்ய முடியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வந்து இந்த வாட்டர் பாட்டில் வைக்கலாமா, இல்லைன்னா வந்து செடி வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். செடி தான் எனக்கு இன்னும் எதுவும் செட் ஆகலை. வச்ச செடியெல்லாம் எல்லாமே வந்து வீணாக போச்சு. அதாவது மணி பிளான்ட் வச்சுருந்தேன், எல்லாம் ஒரு 5-6 தொட்டியில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு. அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் வந்து 2 வாட்டி வாங்கிட்டு வந்து அதுவும் போயிடுச்சு. ஃப்ரைடே பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் போயிடுச்சு. ஜிஜி வாங்கிட்டு வந்தேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ ஜிஜி வந்து செகண்ட் டைம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது இன்னும் வளரல, அப்படியே இருக்குது. 6 மாதமாக அப்படியே இருக்குது. அது என்னன்னு தெரியல, அப்படியே வச்சுருக்கேன். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். செடி அவ்வளோ என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டேன். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பட் லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன். நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்கள், நான் போட்டுவிட்டேன். இந்த பேக் பார்த்திங்களா, இந்த மேக்கப் பேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 200 சம்திங் தான். இது நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இந்த பிளாக் கலர், இது ப்ளூ கலரு, ரெட்டு, அப்புறம் பிங்க், லைட் பிங்க் கலரு, இந்த பிளாக் இருந்துச்சு. ப்ளூவா ரெட்டா பிளாக்கான்னு கேட்கும்போது பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த பிளாக் எடுத்து சூப்பராக இருக்கு இல்லைங்களா. சும்மா நம்ம அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 200க்கு இது ஒர்த்து மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இதை எடுத்தேன். நிறைய பேக் வச்சுருக்கேன். அது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ புதுசாக வாங்கினால உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், 200க்கு வந்து பார்த்திங்க இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து அங்கங்கே இருக்க குட்டி குட்டி பொருளாக எடுத்து இதில் போட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாம், அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ், இல்லை வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு அந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக. இல்லைன்னா நம்ம இன்னர் கூட அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் தான் இதுவும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ அதாவது டீப்பாக இருக்குது. நல்ல பெரிய சைஸு. பார்க்கறதுக்கு இந்த 200ரூபாய்க்கு இன்னும் ஓகே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது இந்த மாடலில் ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த பவுச்சு பாருங்களேன், இது மல்டி கலரில் சூப்பராக இருக்குது. இது வந்து 125 சாரி 180 நினைக்கிறேன். இது 180 ஆமாம் 180 தான் நினைக்கிறேன். சரிங்க, சரியாக ரேட் தெரியல. உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் வந்து ரேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து அதாவது கண்மை, லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நம்ம மேக்கப் ஐட்டமும் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இது பாருங்களேன், இந்த ரேட் வந்து எவ்வளோ எனக்கு சரியாக தெரியல. இது சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். இந்த ப்ளூ கலரு, பர்பிள் கலரு, அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் செமையாக இருந்துச்சுங்க. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியுது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தேன். இது 2 எடுத்திருக்கேன். வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பவுச்சஸ்லாம் எங்கிட்ட நிறைய இருக்கும். போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு இதில் இருக்கும். அதற்காகவே நான் வாங்குவேன். இந்த குப்பை தொட்டி பாருங்களேன், சின்னதாக டஸ்ட்பின் வந்து நான் வாங்கினேன். இதை பெட்ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆக்சுவலாக அது கிச்சனுக்கு வந்து ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன், டிமார்ட்டில் ஒன்று வாங்கினேன். அது பெட்ரூமில் இருக்குது. இப்போ அதை கொண்டு போயிட்டு வந்து கிச்சனில் வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக கிச்சனுக்கு தான் வாங்கினேன். நல்ல மாடலாக இருக்குது, சரி கிச்சனில் வைக்கலான்ட்டு. அப்புறம் அங்கே கிச்சனில் வைக்கிறதுக்கு மனசு வராதனால இது சரி, இது பெட்ரூமில் வச்சுட்டு அதை எடுத்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் ஒரு 3 கலர் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த சாக்லேட் கலர் தான் நல்லா பிடிச்சி, இந்த ப்ரௌன் கலரு வித் ஒயிட்டு. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா, ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பார்க்கறதுக்கு ஒரு க்யூட்டாக இல்லை, அந்த ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி இது வாங்கினேன். இதோட ரேட்டும் எனக்கு வந்து சரியாக தெரியல. உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது பில்லு வந்து என்ன மிஸ் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் எனக்கு ரேட்டு சொல்ல முடியல. இது எனக்கு வந்து தெரியும் இல்லை, இந்த இதில் இருக்கிற ரேட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது
அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்காமல் விட்டுட்டேன். இதுவும் வந்து அதாவது அந்த பிரம்மாண்டமாயில் தான் வாங்கினேன். மொத்தமே இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதாவது பனங்கல் பார்க்கில் இருக்கு இல்லையா, 5 மாடி 7 மாடி 7 8ன்னு நினைக்கிறேன். அந்த சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக அங்கே போவேன். ஏன்னா அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கிங் நம்ம போட்டுக்கலாம். அதோட பார்க்கிங் பண்ண 100 ருபீஸு 50 ருபீஸில் வாங்குறாங்க. அந்த காசு நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங் வந்து இருக்கும். அதே ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் இருக்க வந்து சரவணா ஸ்டோர் பார்த்திங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே போனேன். இது வந்து இந்த அரிசி பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குன்னா கருப்பு கவுளி அரிசிங்க. அது கருப்பு கவுளி அரிசியும் கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கருப்பு கவுளி அரிசி பார்த்திங்கன்னா இந்த இப்போ நிறைய இந்த மூட்டு வலி பேக் பெயின் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது முட்டி வலியும் இடுப்பு வலியும் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுளி கஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுனாங்க. அதாவது கருப்பு கவுளி அரிசியும் அண்டு வந்து இந்த கருப்பு உளுந்தும் போட்டு கஞ்சி மாதிரி வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கினேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் 2மே அரை கிலோ வாங்கிட்டு வந்த ரெசிபி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரெசிபி கூட நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் என்ன சாப்பிட்டுட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு உடம்புன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சொன்னீங்களா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிச்சது கண்டிப்பாக அதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. இது ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவில் இது 2ம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே லோக்கல் ஷாப்லலாம் இது கிடைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை சரவணா ஸ்டோர்லேயோ தான் வந்து இந்த மாதிரி கருப்பு கவுளி அரிசி இந்த கருப்பு உளுந்தெல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்குது. அதுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸ் வந்து நான் வாங்கினேன். சரி சம்டைமில் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஓட்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வர இந்த மல்டி கிரெயின் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேங்க. அதுவும் ஒரு ப்ளெயின் ஓட்ஸ் 2 வாங்கினேன். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது 2ம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கணும். அதை நிழல்லே காய வச்சு அரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த 2 பாக்கெட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், இது மல்டி கிரெயின் வந்து ஓட்ஸ். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சம்டைமில் வந்து சும்மா டிஃபனே சாப்பிட்டுன்னு இல்லாமல் இதுவும் வந்து ஒரு டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம கஞ்சி மாதிரி பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் இது மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். நல்லா இருக்குது உண்மையில். ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய கப்பில் வந்து நம்ம ஒரு கப்பு போட்டோம்னா நல்லா 2 டம்ளர் கிட்ட வருது. தாராளமாக வந்து சாப்பிட்லாம். அது காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு 2 டம்ளர் ஓகே. கொஞ்சம் சுமாராக சாப்பிட்றது 1 டம்ளர்னால் ஒரு அரை கப்பு வந்து நம்ம வந்து காஃபி குடிக்கிற டம்ளர்லேருந்து ஒரு அரை கப்பு போட்டிங்கன்னா போதுமாக இருக்கும். உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க. நான் சும்மா எப்படி இருக்குமோன்னு நினச்சி சும்மா சாம்பிளுக்காக வாங்கிட்டு வந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பாக்கெட் தான் வாங்கினேன். நான் அரை கிலோ தான் இருக்கும் இது. இந்த மல்டிகிரெயின் பாருங்களேன், இது எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக. ஆனால் அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்க முடியல. பட் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம். இது நல்லா இருக்குது. இது வந்து ப்ளெயின் ஓட்ஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ப்ளெயின் ஓட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இல்லைனா தனியாக கூட நம்ம வந்து கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ டயட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க இந்த ஏஜுக்கெல்லாம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விப்படுறேன். 35 45 40க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுக்காக கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தியானம் தான் நம்ம நான்வெஜ்ஜாக வந்து வெளுத்து கட்டுறோம். அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து நான் கொஞ்சம் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் இந்த மல்டிகிரெயின் மட்டும் நான் 2 டைம் சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குது உண்மையிலே. நீங்களும் வாங்கி இந்த லைட் டிஃபன் வேணும்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த சுகர் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி வந்து நார்மல் கஞ்சி சாப்பிட்றது இல்லை வந்து லைட்டாக டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது நம்ம நல்லா 2 டம்ளர் தாராளமாக சாப்பிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் தாங்க நான் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா வந்து சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக தான் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அதனால் அதை வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இதில் நான் வாங்கின பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஹேண்ட்பேக் வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு சொன்னேன். ஏன்னா இதுவே லாங் வீடியோ, ரொம்ப லாங் ஆகிடுச்சு வீடியோ. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.